பிரம்மரி என்ற ஞானம். அந்த பிரம்மரி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த இடம் பிரம்ம ஹம்ம சம்ம ரீம் நிறைய தியானம் இருக்குது, யோகங்கள் இருக்குது, வாசி யோகம் இருக்குது, நிறைய இருக்குது. இது எல்லாம் ஒன்று அடக்கின ஒரு ரகசியம் பிரம்மரி. இந்த நாக்குக்கு நடுவில் மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு உண்ணாக்கு தொங்கும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க சாதாரண விஷயம். அதுதான் ஸ்டேஜஸ் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும், அங்கே ஒரு வழி கிடைக்கும். ஆக எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய பிரம்மரி ரகசியம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தியானம், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தீய சக்திகளையும் ஆவணம் செய்வது. தீயாய் எரிந்து கொண்டிருக்கும், அதாவது அகத்தில் தீ. அதாவது சொல்லுவாங்க, அகத்தில் தீ இருந்தால் எல்லாம் நாசக்கரை சொல்லுவாங்க. அகம்பாவம் அகத்தி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உருப்படவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அகம் அப்படிங்கிறது உடம்பு, அதில் தீ மிதமாக விளக்கு போல் எரிய வேண்டும். தக்கன்னு எரிஞ்சிச்சுனாக்கா அந்த உடம்பையே எரித்து விடும், வாழ்க்கையை எரித்து விடும், அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் எரித்து விடும், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாம் எரித்து விட்டு தனிமரமாக்கப்படும். அதனால தான் அகம்பாவம், அகத்தில் தீ எரிய விடக்கூடாது, அங்கே விளக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த தீயை விளக்காகும் பக்குவம் பிரம்மரி என்ற ஞானம். அந்த பிரம்மரி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த இடம் பிரம்ம ஹம்ம சம்ம ரீம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரம்மரி. சரி, இந்த பிரம்மரி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கேலக்சியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களுக்கும் சமச்சீராக கொடுக்கக்கூடிய விஷயம். நிறைய தியானம் இருக்குது, யோகங்கள் இருக்குது, வாசி யோகம் இருக்குது, நிறைய இருக்குது. இது எல்லாம் ஒன்று அடக்கின ஒரு ரகசியம் பிரம்மரி. பிரம்மரிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய இந்த உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் சமச்சீராக்கப்படும். வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்தவத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பஞ்சபூதங்களை அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வாழ்க்கையில் கண்ணொளியை, அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஊன் ஒளின்னு சொல்லுவாங்க. ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் உடம்பு ஆலயமாக இருக்க வேண்டும் என்றால் ஊன் உடம்பு ஆலயமாக, ஊன் என்ற அந்த இரத்தம் பலபலன்னு இருக்கணும். அந்த கூடக்கூடிய நினைவு சுரப்பிகள் நல்லாக சுரக்க வேண்டும். அங்கே எண்ணம் சரியாக இருந்தால், உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால் உங்களுடைய அகக்கண் எண்ணம் சரியாக இருக்கும். அதுக்கு சிம்பிளான ஒரு பிரம்மரி சொல்லியிருக்காங்க. பிரம்மரி தியானம் 5 லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 தாது சொல்லுவாங்க. அதுதான் பஞ்சபூதம் அதில் இடத்துல அடங்கியிருக்கு. 9 ஓட்டை இருக்குது உடம்புல. 9 ஓட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகணும். இப்படி வந்து போகணும். அதுக்கப்புறம் அப்படி இப்படி விடணும். அதாவது போய் ரிட்டர்ன் லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் இப்படி அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும். இந்த ஒளி அலையோடு சேரும் பொழுது, காற்றலையோடு சேரும் பொழுது அங்கே வாழ்க்கை வரிசைப்படுத்தப்படும், அங்கே பேலன்ஸ் செய்யப்படும், அலைன்மெண்ட். இந்த நாக்குக்கு நடுவில் மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு உண்ணாக்கு தொங்கும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க சாதாரண விஷயம். அதுதான் 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு அழகான அமிர்தத்தை நாக்கில், இந்த சுவை பெட் நாளங்கள் இருக்குல்ல, இந்த சுவை நாளங்கள் அதில் விழும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அந்த அமிர்தத்தை தேவாமிர்தமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரம்மரிக்கு உண்டு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு தியானம். காலைல ஏந்திரிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, சம்மணமிட்டு உட்காந்துக்கோங்க. சேர்லேயும் உட்காந்து முடியாதவங்க இந்த மாதிரி சேர்லேயும் உட்காரலாம், தப்பு கிடையாது. அந்த கீழே இருக்கக்கூடிய கால் பாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் ஒரு டவல் போட்டு அது மேலே வச்சுக்கோங்க. இடத்துல பட வேண்டாம், ஏன்னா இது சர்க்குலேட் ஆகணும், இப்படி சர்க்குலேட் ஆகணும். அதுக்கப்புறம் ரிவைஸில் ஆகும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் கை, இந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே இதில் ரொட்டேட் ஆகும், இதில் ரொட்டேட் ஆகும். ஆக ரொட்டேட் ஆகிற விஷயத்தை இடத்துல போயிடக்கூடாது இல்லையா. அதனால தான் கீழே ஒரு டவல் இல்லைன்னா ஒரு அட்டை இல்லைன்னா ஒரு கட்டை ஏதாவது வச்சுக்கோங்க, சரிங்களா. நீங்கள் உட்காரது விஷயம் தர்பை பாயாக இருந்தால் ரொம்ப சூப்பர். இல்லைன்னா ஒரு டர்க்கி டவல் போட்டு அதில் உட்காந்துக்கோங்க, சரிங்களா. என்ன செய்யலாம்? இந்த பிரம்மரி என்ற மகா யோகம், அதான் பிரம்மரி என்ற மகா தியானம். பிரம்மரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீங்காரம், ஓங்காரத்தோட ஒரு மையம். ஓம் அப்படின்னு முக்கியமான விஷயம். இதை ஓம் அப்படிங்கிறவங்க சொல்லலாம். இல்லை நான் ஓம் சொல்ல முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா அப்படி ஒரு ரீங்காரம். என்ன செய்யலாம்? 5 விரல் அழகாக பஞ்சபூதம் நம்ம 10ஆக்க போகிறோம். இந்த 2 விரல் சூப்பரான மேட்டர். அதாவது 2 கைகள் நம்ம அந்த கண்ணில் வைக்கிறோம். முக்கியமான வாசல். அப்புறம் உயிர் வாசல் இருக்கு இல்லையா, சுவாச நாடி, அது இங்கே
நடுவில், அதாவது இந்த எட்ஜ், மூக்கோட எட்ஜ். ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய புள்ளி. அடுத்தது லிப்ஸோட எட்ஜ், செல்வாக்கு கொடுக்கக்கூடிய எட்ஜ், இந்த எட்ஜு. அடுத்தது கட்டை விரல், இந்த இதற்கு பார்த்திங்கன்னா இந்த மடல், அதை அழுத்தி பிடிச்சி அப்படி அமுக்கிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த காதில் இந்த மடல் இருக்குது பார்த்திங்களா, இதை அடைச்சிடணும். அவ்வளோதான். எப்படி? இந்த கட்டை விரலை வச்சு அடைச்சிடணும். சிம்பிள். அழகாக இந்த 2 கையை அப்படி வச்சுக்கிறீங்க. ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் உங்களை வச்சுருங்க. அடுத்தது மோதிர விரலால் மூக்கோட எட்ஜில் வைக்கிறோம். அதை பிடிச்சி அமுக்கிட்டுலாம் அப்படிலாம் அமுக்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை, சும்மா வச்சாலே போதும். அடுத்தது சுண்டி விரலை தூக்கி லிப்ஸோட எட்ஜில் வைக்கிறீங்க. இந்த காது மடல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அடைச்சிடுறீங்க டோட்டலாக. இப்போ டோட்டலாக அடைச்சிடுவீங்க. அப்படியே அப்படியே நிசப்தமாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு மூச்சு அப்படி இழுக்கிறீங்க. மூச்சை இழுத்துட்டு ரிலாக்ஸாக மூச்சிலே விட்டுட்டு, மூச்சை நார்மலாக எப்போதும் போல் இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அழகாக நல்லா அடைச்சிருப்பீங்க. எவ்வளோ சஸ்டைன் பண்ண முடியுமோ சஸ்டைன் பண்ணலாம். இப்படி 27 முறை சொன்னீங்கன்னா உங்களுடைய உயிர் சுத்தமாகும், உயிர் கூடு சுத்தமாகும், உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற நாடிகள் சுத்தமாகும், பேலன்ஸ் ஆகும். இதுதான் நான் சொன்ன உள்ளொளி. தீயாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தக்க 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 தக்கன்னு எரியிறது அப்படியே பேலன்ஸ் ஆகி தீபமாக எரிய நம்மளோட உயிர்கூடு. அவ்வளோ ஒரு பேராற்றல். இது வந்து தனித்தனியாக சொல்ல விரும்பலை, அவங்க வாழ்க்கையே மாறி போடும். அவ்வளோ அமைதி. கோவப்படுறவங்க நார்மலாக இருப்பாங்க, தேஜஸ் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும், அங்கே ஒரு வழி கிடைக்கும். ஆக எங்கே போனாலும் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய பிரம்மரி ரகசியம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அவசியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரம்மரி. காலையில் எழுந்திரிச்சு சும்மா ஒரு 27 முறை. உங்களால் முடியலையா 9 முறை போதும். ஆனால் 27 முறை இப்போனா சூப்பர். அப்படியே தலை அதிரும், அப்படியே கிருகிருன்னு அந்த ஓங்காரம், இந்த ரீங்காரமாக உள்ளக்குள்ளே இறங்க இறங்க உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகிடும். நம்ம மூளை பலன்னு ஆகிடும். பிளட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரத்த சுழக சூப்பராக இருக்கும். செல்ஸ் பயங்கரமாக இருக்கும், துடிப்போடு இருக்கும். அங்கே இதை பண்ண வாழ்க்கையில் ஒரு அந்த எதுக்கடா வாழ்கிறோன்ற ஒரு பூரிப்பும் அதுக்கான அர்த்தமும் தெளிவாக ஆரம்பிக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, பல பேர் நல்லா இருப்பாங்க உங்களால். அதுதான் பிரம்மரி ரகசியம். ஓம். என்னால் ஓம் சொல்ல முடியாது, நான் வந்து கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், இந்த மாதிரி நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வெறும் எம் சொன்னாலே போதும். எம், அந்த ரீங்காரம். ஓங்காரம் சொன்னால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா எம் மட்டும் சொல்லுங்கள். ரீங்காரம் அதுவே பேராற்றலை கொடுக்கும், அற்புதத்தை கொடுக்கும், அந்த ஞானத்தை கொடுக்கும், அருளை கொடுக்கும், இருளை போக்கி அங்கே ஒரு பொருளை கொடுக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பொருள் என்பது நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு கிரிப், ஒரு துணை, ஒரு கை, அதுதான் அது. ஸோ பிரம்மம் அது ஒன்று போதுமான விஷயம். அங்கே அதிசயம் நிகழும். இதை செய்து பார்த்தால போதும். இந்த காது மடல், சில பேருக்கு டவுட், இதில் பிடிக்கணுமா இதை பிடிக்கணுமா சொல்கிறாங்க. இந்த மடல் இந்த சின்னதாக இருக்குல்ல, அதை அடைச்சிடணும். அப்படியே லாக், ஃபுல் லாக். இந்த கட்டவரில் வச்சு 2 கை, நடு இது மோதிர விரல் வந்து நோஸ், இது லிப்ஸ். சில பேர் மூச்சை இழுக்கும் போது விடணுமா, இறக்கும் போது விடலாம். அது ஒரு ஃபார்முலா பெருசு, அதை வேண்டாம். நீங்கள் ஜென்ரலாக உங்களோட சுவாச நாடியை விட்டுடுங்க. நீங்கள் ஓம் மட்டும் அழகாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை பேராற்றல், பேரொளியை, பேர் இருளை நோக்கி பேர் ஒளியை கொடுக்கக்கூடிய விஷயம். அங்கே அகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அகத்தில் மிகப்பெரிய தில்லான ஒரு மனோபவத்தை கொடுக்கும். இந்த தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் மனோதைரியம். ஸோ அதனால் இது செஞ்சாலே பல விஷயங்கள் இருக்கும். இது வந்து எல்லையில்லா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லையில்லா ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ, என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, அது இந்த தொல்லையை தூக்கி போட்டுட்டு எல்லையில்லாத ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பிரம்மரி. காலையில் அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது கூட சூப்பராக செய்யலாம். நல்லா தூக்கம் வரும். ரிலாக்ஸாக எல்லாம் சாப்பிட்டு உடனே பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கேப் விட்டுட்டு அழகாக இது ஒரு 9 தடவை இல்லைன்னா 27 தடவை செஞ்சுட்டு படுத்து பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்கும், டீப் ஸ்லீப் இருக்கும். அடுத்த நாள் ஓடக்கூடிய அத்தனைக்கும் ஒரு ரீசார்ஜபிளாக இருக்கும். அதனால் இந்த பிரம்மரியை செய்து எல்லாம் நலமும் வளமும் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.